இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு எப்போ வந்து தெரிய வந்து ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து 10th வரும்போது தான் வந்து ஒரு அளவுக்கு வந்து திங்கிங் கெப்பாசிட்டி வந்துச்சு. எந்த அளவுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி வந்துச்சுன்னா, நம்ம ஏன் இவன் சொல்கிறத படிக்கணும், நம்ம ஏன்டா இதை எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து 1வது 2வது அதெல்லாம் வந்து ஓகே. பிகாஸ் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது ஆக்சுவலாக வந்து பிரிட்டிஷ். அவங்க தான் வந்து இதை தான் வந்து படிக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் குருகுல கல்வி இருந்துச்சு. எல்லாருமே வந்து சீடர்களாகவும் குரு இடத்துல போய் குருதட்சணை கொடுத்து வந்து எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிட்டாங்க. எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருப்பாங்க. பட் ஆஃப்டர் த பீரியட் அது எல்லாமே வந்து அது ஏன்ஷியன்ட் காலத்தில் வந்து இருந்துச்சு. இந்த புராணங்கள்லாம் வந்து இருக்கும். இப்போ வரைக்கும் குருகுல கல்விகள் இருக்குது. அது ஒரு சில பர்டிகுலரான ஒரு சில பேர்கள் மட்டும்தான் வந்து விருப்பப்பட்டு போய் படிக்கிறாங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஜஸ்ட் ஃபாலோவிங் தானே பிரிட்டிஷ் சிஸ்டம் தான். ஏன்னா அவங்க வந்தாங்க வந்து அவங்க தான் வந்து ஸ்கூல் கட்டினாங்க, ரோடு போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க கொடுத்த சிஸ்டம் தான் நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க கொடுத்த சிலபஸை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்னு நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து எது வந்து நெசசரியோ அதை நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றதில் வந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன்.